ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம புராணம் 24ஆம் அத்தியாயம். புண்டரீக வரலாறு. ஞானமும் கல்வியும் கொண்ட புண்டரீகன் என்ற பிராமணர் மகாமுனிவர் நாரதருடன் உரையாடினார். புண்டரீகர் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். உபநயனம் முடிந்த பிறகு வழக்கம் போல் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து திறமையான ஆசிரியர்களிடம் வேதங்களை பயின்றார். சிறந்த அறிவு திறன் கொண்டவராக இருந்தார். குறுகிய காலத்தில் வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களை பயின்று வேதங்களின் அர்த்தங்களை விளக்கக்கூடிய ஒரு அறிஞராக இல்லம் திரும்பினார். அவரது பெற்றோர் தங்கள் படித்த முதிர்ந்த மகனை இல்லத்து அரசனாக ஆக்க முடிவு செய்து தங்கள் கருத்தை அவரிடம் தெரிவித்தனர். புண்டரீகர் அவசரம் கொள்ள வேண்டாம் என்று கூறி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் அமர்ந்து மனித வாழ்க்கையை விமர்சித்தார். அந்த இளைஞனின் பார்வையில் சம்சாரம் ஒரு புதற்காடாக தோன்றியது. தனது பெற்றோர், சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் வைக்கோல் போல விட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி நாடு முழுவதும் அலைய புறப்பட்டார். இங்குமங்கும் கிடைத்ததை உட்கொண்டு தாகத்தை தணித்து கொண்டு நீர் குமிழி போன்ற வாழ்க்கையை வாழ முடிவு செய்தார். புராணத்தின்படி உடலில் மாறிவரும் நிலையை நம்புவது முட்டாள்தனம். எனவே அவர் பூமியில் உள்ள புனித தலங்களுக்கு செல்ல முடிவு செய்தார். கங்கை, யமுனை, கோதாவரி போன்ற நதிகளில் மூழ்கி தெய்வங்களை தரிசித்து தூய உணவை உட்கொண்ட இடங்களில் வசித்து வந்தார். திரும்பி வந்து சாலக்கிராமம் என்ற புனித தலத்தை அடைந்தார். அங்கு பக்தர்களையும் புனித நீரையும் கண்டு அவர் மகிழ்ச்சி அடைந்தார். இது அவரது முடிவின்படி இருந்ததால் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தார். தனது குருக்களிடமிருந்து கற்றுக்கொண்ட பிராணாயாமம் முதல் யோக அறிவியலை பயிற்சி செய்து புனித நீராடி இறைவனை தியானிப்பதில் நீண்ட நேரம் செலவிட்டார். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவர் நாரத மகானை அங்கு அனுப்பினார். புண்டரீகர் நாரதரின் தெய்வீக பிரகாசத்தையும் அவரது வடிவத்தின் மங்களத்தையும் கண்டு அவரை ஆச்சரியத்துடன் வரவேற்று தனது வசிப்பிடத்திற்கு விருந்தினராக அழைத்து சென்றார். அவர் தனது பாதங்களை அவருக்கு அர்ப்பணித்து இருக்கையை காட்டினார். நாரத மாமுனிவர் புன்னகையுடன் இருக்கையில் அமர்ந்து புண்டரீகரை அமைதியாக கவனித்தார். இந்த துறவிகள், முனிவர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரையும் நான் காண்கிறேன். அந்த இடங்களில் நான் இதற்கு முன்பு பலரை பார்த்திருக்கிறேன். ஆனால் அத்தகைய தெய்வீக பிரகாசம் கொண்ட அரசரை நான் கண்டதில்லை. அவர் யாராக இருக்க முடியும்? புண்டரீகாக்ஷர் யோசித்து, நீ யார்? பெரியவரே, என்னை விரட்ட இந்த வடிவத்தில் வந்திருப்பது ஸ்ரீமன் நாராயணர் என்று நினைக்கிறேன் என்றார். நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் எண்ணினேன். எல்லோரும் என்னை நாரதர்னு தான் கூப்பிடுறாங்க. நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். தூய மனசுள்ள பக்தனை பார்க்கிறது புண்ணியம் தரும்னு கடவுளே சொன்னாரு என்றார் நாரத முனிவர். நாரத மாமுனிவரின் வார்த்தைகளை கேட்டதும் புண்டரீகர் எழுந்து நின்று இரு கரங்களையும் கூப்பி வணங்கி நன்றி உணர்வோடு, பெரிய முனிவரே, தங்களை காண்பது கடவுளை காண்பது போல என் வேண்டுகோளை கேளுங்கள் என்றார். இறுதி இலக்கை அடைவதற்கான முக்கிய வழிமுறையாக ஏதாவது ஒன்றை எனக்கு கொடுத்து நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பீர்கள் என்று நான் பிரார்த்திக்கிறேன் என்று அவர் கூறினார். புண்டரீகரே, அமருங்கள், நான் தங்களுக்கு கூறுகிறேன் என்று நாரத மாமுனிவர் கூறினார். புண்டரீகர் ஆனந்தத்தில் அமர்ந்தார். நாரத மாமுனிவர் உயர்ந்த அறிவை குறித்து இவ்வாறு கூறலானார். புண்டரீகா, வேதங்களில் பல கர்மாக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் நீதியின் பாதைகளும் உள்ளன. விஞ்ஞானிகள் கூறுகையில் முழு பிரபஞ்சமும் வெளிப்படாத ஒரு ஆதிகால பொருளிலிருந்து எழுந்தது. மதமும் இருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் அவரவர் வழியில் கூறுகிறார்கள். எல்லாம் அப்படியே ஆகட்டும். அதையெல்லாம் ஒருங்கிணைத்து சம்சாரத்தின் கட்டுக்களில் இருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய மிக இரகசியமான ஆன்மீக கொள்கையை பின்பற்றி என் தந்தை ஒருமுறை எனக்கு கூறியதை நான் தங்களுக்கு கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். புண்டரீகரே, நாராயணனே உயர்ந்த பிரம்மம், நாராயணரே உயர்ந்த ஹரி, நாராயணனே ஆன்மாவின் உயர்ந்த ஒளி, நாராயணனே உயர்ந்த உள்ளுணர்வு,
நாராயணனே உயர்ந்தவர், நாராயணனே பரபிரம்மம், பரம்பொருள், பரம ஒளி, அனைத்து உயிரினங்களின் ஆன்மா, பரமாத்மா நாராயணன். இந்த உலகத்திற்குள்ளும் அதற்கு மேலேயும் வியாபித்திருப்பவர் நாராயணனே. நான் நாராயணனை வணங்குகிறேன், தெய்வீக நாராயணனை தியானிக்கிறேன், மனித மனதை தியானிக்கிறேன், தெய்வீக நாராயணனை தியானிக்கிறேன். நமோ நாராயணா என்பது வெறுமனே ஒரு நிலையான மனதுடன் தொடர்ந்து தியானித்து உச்சரிக்கப்படுவது. அதுவே இறுதி அறிவு. இதைவிட ஆழமானது எதுவும் இல்லை. இறுதி அர்த்தம் எதுவும் இல்லை. எல்லா அறிவியல்களையும், எல்லா மதங்களையும், எல்லா விஞ்ஞானிகளின் வார்த்தைகளையும் ஆராய்ந்த பிறகு நான் கூறும் ஒரே விஷயம் இதுதான். ஏயோ நாராயண சாதா, நாராயணன் மட்டுமே தியானத்திற்கு தகுதியானவர். புண்டரிகா, இப்படி மாயைகளை உருவாக்கும் வேதங்களின் வார்த்தைகளை மறந்து விடுவாய். நாராயணரை நம்பி மனதால் தியானம் செய்வாய். அப்படி செய்யப்பட்டால் விரைவில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஐக்கியத்தை அடைவாய். நான் மீண்டும் கூறுகிறேன், கேட்பீராக. கிம் தத்ர பகுபீரந்திர மந்திரை கிம் தத்ர பகுபி ஸ்ரைவர்த்த நமோ நாராயணா ஏதி மந்திர ஸ்ரைவர்த்தார்த்த சாதக. இத்தனை மந்திரங்கள் இருந்தும் என்ன பயன்? இத்தனை சபதம் இருந்தும் என்ன பயன்? நமோ நாராயணா, பிரணவத்துடன் கூடிய நமோ நாராயணா என்பது இறுதி மந்திரம். நான் வருவேன் என்று பிரசங்கித்து பிறகு நாரத மாமுனிவர் வெளியேறினார். வேறு என்ன கூற வேண்டும்? நாராயண மந்திரத்தை உச்சரிப்பதிலும் நாராயணரின் நாமத்தை நினைவு கூர்வதிலும் புண்டரீகர் இரண்டாவது நாரதரானார். அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக முழு பிரபஞ்சத்தையும் தியானித்து குறுகிய காலத்தில் ஞான நிலையை அடைந்தார். சாலக்கிராம திருத்தலத்தில் நீண்ட காலம் தவம் செய்தார். பகவான் ஸ்ரீஹரியை குறித்த அவரது தவத்தில் திருப்தி அடைந்த புண்டரீகாட்சர் அவர் பிரார்த்தனைகளை வெற்றியடைய செய்யும் ஒரு காட்சியை அவருக்கு வழங்கினார். பகவான் ஸ்ரீஹரியை கண்டதும் புண்டரீகர் சாஷ்டாங்கமாக பணிந்து எழுந்து நின்று கரங்களை கூப்பி பிரார்த்தனை செய்தார். பின்னர் ஸ்ரீஹரி, புண்டரீகா, ஒரு வரம் கேள் என்றார். புண்டரீகர், இறைவா, எனக்கு என்ன கேட்பதென்று தெரியவில்லை. நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தாலும் அது என்னை மகிழ்ச்சி அடைய செய்யும் என்றார். பகவான் ஸ்ரீஹரி புன்னகைத்து கொண்டே, சரி வா, இந்த கருடனின் முதுகில் என் பின்னால் அமர்வாய், என்னுடன் வைகுந்தத்திற்கு வா, என் வடிவத்தை எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் என் பின்னால் இருப்பாய் என்றார். இங்கு இருப்பாய் என்று கூறி அவரது கரத்தை பிடித்து கருட வாகனத்தில் ஏற்றினார். அந்த நேரத்தில் தெய்வீக எக்காலங்கள் முழங்கின. தேவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரங்களுடன் காவி மலர் மழையை பொழிந்தனர். உலக இன்ப நிலையில் ஜெகதீஸ்வரர் புண்டரீகாட்ச புண்டரீகரை வைகுந்தத்திற்கு அழைத்து சென்று சூத பரத்வாஜ முனிவரிடம் கூறி அருளினார். முனிவரே, உயர்ந்த தர்மம் எதுவென்று தங்களுக்கு தெரியுமா? நல்லொழுக்கம் உள்ளவர்கள் இதை குறித்து தியானித்து பிரபஞ்சத்தின் அதிபதியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்து அவரை நம்பி அவரை புகழ்வது நல்லது. இதுவே முக்திக்கான பாதை. ஒருவர் வாழும் வரை இது இந்த உலகில் மகிழ்ச்சியை தருகிறது. பிறகு பரத்வாஜ முனிவர் சூதமா முனிவரிடம், சூதா, நீ ஒரு அருமையான கருத்தை குறித்து கூறினாய். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, மற்றொரு விமர்சனம். பகவான் ஸ்ரீஹரி கஷேத்திரங்களில் உள்ள அனைத்து முக்கியமான கருத்துக்களும் அந்த கடவுளின் பெயர்களும், அதாவது அந்த திருத்தலங்களில் கேட்கக்கூடிய அந்த கடவுள்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என்று சூதமா முனிவர் கூறினார். 24ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.